நம்ம கட்டிங்க்கு யூஸ் பண்ற ஆர்ம் கர்வ் ஸ்கேல் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாமா? This is day 2 of how to use tailoring scales. இந்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் கர்வ் ஸ்கேல் அப்படினே கொடுத்திருப்பாங்க. இது மெயினா நமக்கு ஸ்லீவ் கட்டிங்காக தான் யூஸ் பண்றோம். பட் இதோட இந்த ஸ்கேலோட ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2 feet இருக்கும். இத நம்ம 2 feet ஸ்ட்ரைட் ஸ்கேலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட இந்த ஃபோல்டட் சைடுல வந்து நம்ம தேவையான லென்த் எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த லைன்ல தான் நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணுவோம். சைடுல மார்க் பண்ணுவோம் இல்லையா கட்டிங் சைடு. அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து ஜாயின் பண்றதுக்கும் இந்த கர்வ் லைன் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்றதுக்கும் டிஃபரண்ட் இருக்கும். கர்வ் லைனே வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்ல டீப்பா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் லைட்டா வந்து கர்வ் இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி மெஷர்மெண்ட் வந்து நீங்க மார்க் பண்ணிருப்பீங்களே அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லைன்ஸை கனெக்ட் பண்ணி இப்படி கர்வ் லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனா வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நமக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் வரும், லூஸ் வரும். நமக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளோட கை ஷேப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணனும் அப்படினா இனிமே லாங் ஸ்லீவ்ஸ்லாம் கட் பண்றப்போ இந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி இந்த மெத்தட்ல நீங்க கட்டிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்லீவ் வந்து நம்மளால தச்சு எடுத்துக்க முடியும்.